அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சரி பிள்ளைகள், நாங்கள் இராச்சியம் ஃபங்கஸ் கிங்டம் ஃபங்கை படித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு இயல்பாக படித்து கொண்டிருந்தோம். கடைசியாக சொன்னோம், படங்களை பாருங்கன்னு சொன்னேன். கையில படம் இருக்கும், என்ன கையிலே படம் இருக்கும், பார்த்து கொள்ளுங்க. பங்கஸ்களை பொறுத்த வரைக்கும் தனிக்கலத்தால் ஆக்கப்பட்ட பங்கசுகளும் இருக்கும், தனிக்கலத்தால் ஆக்கப்பட்ட பங்கசுகளும் இருக்கும், பல்கலத்தால் ஆக்கப்பட்ட பங்கசுகளும் இருக்கும், பல்கலத்தால் ஆக்கப்பட்ட பங்கசுகளும் இருக்கும். அந்த பல்கலத்தால் ஆக்கப்பட்ட பங்கசுகள் பூஞ்சின விளையை உருவாக்கும், பூஞ்சின இலையாக காணப்படும். பல்கலத்தால் ஆக்கப்பட்ட பங்கசுகள் பூஞ்சின இலையாக காணப்படும். மைஸ் என்ன ஹைப்பே பூஞ்சின இலைகளாக காணப்படும். இந்த பூஞ்சின இலைகளை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பிரிசுவருடைய பூஞ்சின விலை, பூஞ்சின விலை இப்படி கிளை விட்டு தான் இருக்கும், அதான் இப்படி கீறான், இப்படி கிளை விட்டு இருக்கும், இப்படி இருக்கும். பிரிசுவருடைய பூஞ்சின இலை, பிரிசுவர் உடைய பூஞ்சின இலை. அடுத்தது பொதுமைக்குரிய பூஞ்சின விலை என்று இரண்டாக பிரிக்கலாம். பங்கசுகள் எப்போதும் கைநலாக்கப்பட்ட கலைச்சுவரை கொண்டிருக்கும், கைநலாக்கப்பட்ட கலைச்சுவரை கொண்டிருக்கும். பிரிசுவர் என்பது கிட்டத்தட்ட முதல் ருமென்சாவுக்கு சமனான கட்டமைப்பு. அது இவ்வாறு துளைகளை கொண்டிருக்கும், துளை இருக்கும். இவ்வாறு துளைகள் இருக்கும். இது பிரிசுவருடையது. ஒவ்வொரு கலம், ஒவ்வொரு பிரிசுவர் பிரிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறையும் ஒரு கலம். அவையே பல்கலத்தால் ஆக்கப்பட்டது, பல்கலத்தால் ஆக்கப்பட்டது. படத்தில் பாருங்க, செல்வோல் கலைச்சுவர், தமிழை குறிச்சு கொள்ளுவோம். செல்வோல் கலைச்சுவர் அது எப்போதும் கைட்டின் அடுத்தது முப்பரிமாணத்தில் இப்படி போட்டு காட்டியிருப்பது செப்டம் பிரிசுவர், செப்டம் பிரிசுவர், செப்டம் பிரிசுவர், செப்டம் பிரிசுவர். அந்த செப்டத்திலே பிரிசுவலே துளை இருக்கும், போர் என்று போட்டிருக்கிறது துளை, பிஓஆர்இ போன்ற துளை. நீக்குழி என்பது கருக்கள், நீக்குழி என்பது கருக்கள். சரியா? அப்படி பிரிசுவரால் பிரிக்கப்பட்டிருப்பது பிரிசுவருடைய பூஞ்சின விளைன்னு குறிக்க சொன்னார்.
இந்த முதலாவது படத்துக்களே பிரிசூருடைய பூஞ்சல் குறிச்சிருப்பீங்க கட்டாயம். பிரிசூருடைய பூஞ்சல் குறிச்சிருப்பீங்க பிள்ளை, குறித்தீங்களா? ரைட். அடுத்தது பிரிசுவர் இல்லாத பூஞ்சல்களை அது பலகல்தான், அந்த பிரிசுவர் அழிஞ்சு போயிடும். பலகல் தான் ஆக்கப்பட்டது. பிரிசுவர் அழிகிறதால இவ்வாறு ஒரு அறைக்குள்ளே பல கருக்கள் இருப்பது போன்றிருக்கும். ஒரு அமைப்புக்குள் பல கருக்கள் இருப்பது போன்றும். அவையது பொதுமை குளியத்துக்குரிய பூஞ்சன விளை. பொதுமை குளியத்துக்குரிய பூஞ்சன விளை. பொதுமை குளியத்துக்குரிய பூஞ்சல் குறிக்க சொன்ன பூஞ்சல்களின் வகைகள். அதுக்கப்புறம் அந்த படத்தை ஒட்டுங்கொண்டு சொன்னேன். அந்த படத்தை ஒட்டுங்கொண்டு சொன்னேன். ஒட்டிருப்பீங்க சரியா? குறிச்சிட்டீங்களா? ரைட். அந்த படம் எல்லாம் கீற சொல்லி வர மாட்டாதா? பங்கஸுக்கு நிகழ்வை பற்றி எழுத சொன்னா அந்த படம் எல்லாம் கீறல, ஒரு நோட்ஸை மட்டும் தான் நீங்க எழுதணும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி தான் கேட்கிறேன். என்ன படம் கீறணும் அந்த படத்தை சொல்லுவேன். இந்த படம் உங்களுக்கு கீற தெரிஞ்சிருக்கணும் அப்படி சொல்லுவேன். அவன் நீங்க அடிக்கடி கேள்வி கேட்க கூட, இந்த படம் கீறணுமா கீற கூட எல்லாம் கேள்வி கேட்க கூட. நான் கீறு இதை தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ற படத்தை மட்டும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அவையெல்லாம் கீற தேவையில்லை. அடுத்த விஷயம், அப்ப நம்ம எழுதிக்கிறோம் பிரிசுவரை கொன்றாத பூஞ்சன விளைகள் பொதுமை குளியத்துக்குரிய பல்கருக்களை கொண்ட பங்கசுக்கள் என அழைக்கப்படும் எழுதினோம். அடுத்தது பூஞ்சநிலை என்பது இப்படி ஒருபோதும் தனித்தனியே இருக்க மாட்டாது. பூஞ்சநிலை ஒருபோதும் இப்படி தனித்தனியே அங்கொண்டு இங்கொண்டு கிடக்குறல. பூஞ்சன விளை என்பது வருங்கனால் பார்க்கக்கூடியது இல்லை. பூஞ்சன விளை என்பது வருங்கனால் பார்க்க முடியாது. அதை நுணுக்கு காட்டி ஊடாகத்தான் பார்க்கலாம். ஒளி நுணுக்கு காட்டியின் உயர் வலுவிலே தெளிவாக பார்க்கலாம். ஒளி நுணுக்கு காட்டி உயர் வலுவிலே தெளிவாக பார்க்கலாம். அப்போ பூஞ்சன விளைகள் வந்து பலது லட்சக்கணக்கான பூஞ்சல்கள் இப்படி ஒன்றுக்குள்ளொன்று சிக்கி இப்படி ஒரு துணிவாகத்தான் இருக்கும். வருங்கண்ணல் அதை சொல்வது பூஞ்சன வலை என்று சொல்லுவாங்க. மைசீலியம் பூஞ்சன வலை என்று அழைப்போம். மைசீலியம் பூஞ்சன வலையை வருங்கண்ணால் பார்க்கலாம். பழுதடைந்த பானின் மீது இப்படியே வெள்ளை நிறத்திலே படிந்து போயிருக்கும், ஒரு துணிவாக படிந்து போயிருக்கும். அந்த ஃபிகர் பிஐ பாருங்க. ஃபிகர் பி பூஞ்சன வலை, இங்கிலீஷ்ல விட மைசீலியம். மைசீலியம் MYCELIUM மைசீலியம் என்பது பூஞ்சன வலை. அப்ப பூஞ்சன வலை என்பது பல பூஞ்ச நிலைகள் சேர்ந்த ஒரு திணிவு. பலதடைந்த பானின் மீது பல சோறின் மீது அப்படி மேலுக்கு அப்படி படிந்து போய் இருக்கும். அவை நாம கண்ணால் பார்க்கிறது பூஞ்சன இலை இல்லை, பூஞ்சன வலையைத்தான் பார்ப்போம். பல பூஞ்சன இலைகள் இப்படி சிக்கி பின்னி ஒரு திணிவு போன்று படர்ந்து போய் இருக்கும். பாருங்க பூஞ்சன வலை. அந்த பூஞ்சன வலையின் ஒரு சிறு பகுதியை எடுத்து நாம வலிக்கையில் வைத்து ஒளிநூக்காட்டியின் உயர்வர்களை பார்த்தால் ஒரு இப்படி இருக்கிற பூஞ்சன வலை பாருங்க. பிஐ பாருங்க, இது பூஞ்சன வலை. பூஞ்சன வலை என்பது இப்படி படிந்து போய் இருக்கும், ஒரு துணிவு போன்று படர்ந்து போய் இருக்கும். அதுல ஒரு சிறிது அளவை எடுத்து இந்த படத்திலே இப்படி ஒரு வட்டம் போட்டு இப்படி ஒரு சிறு பகுதியை எடுத்து ஸ்லைட்ல வைத்து பார்த்தால் அடுத்த படம் அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு பூஞ்சன இலை. அந்த மஞ்சள் நிறத்தில் இருப்பது பூஞ்சன இலை. ஒரு சிறு பகுதி பூஞ்சன வலையின் ஒரு சிறு பகுதியை எடுத்து சின்ன டாட் எடுத்து ஸ்லைட்ல வைத்து பார்த்தால் இப்படி பூஞ்சன இலைகள் இப்படி பின்னி பின்னி போவது தெரியும். நார்கள் போன்று இப்படி தெரியும். சாயம் ஏற்றி பார்க்க வேண்டும். அந்த மஞ்சள் நிற கோடு போட்டு இப்படி குறிச்சு காட்டுங்க. அந்த பூஞ்சன விளை என்ற சொல்லுக்கு இப்படி கோடு போட்டு காட்டுங்க. அந்த மஞ்சள் நிறம் இருக்கலாம் பூஞ்சன விளைகள். அந்த மஞ்சள் நிறம் இருக்கிறது பூஞ்சன விளைகள்.
அப்ப பூஞ்சன விலைகள் பொதுவா தனித்தனி இருக்குல்ல, அவை பின்னே திணிவாக காணப்படும். அத்திணிவு பெயர் பூஞ்சன வலை என்று அழைப்போம். அடுத்த படத்தை பாருங்க. ஃபிகர் டி. ஃபிகர் டி ஐ பாருங்க. ஃபிகர் டி ஐ பார்த்தால் என்ன விளங்குது? நம்ம சொன்னோம் பங்கசுகளை பொறுத்த வரைக்கும் பதார்த்தங்களை உறிஞ்சக்கூடியன்னு சொன்னோம். முன்பாக்கம் சொன்னோம் பங்கசுகள் பதார்த்தங்களை அகத்துறிஞ்சும் இயல்புடையவை. எவ்வாறு அகத்துறிஞ்சும்? தாவரம் பதார்த்தங்களை அகத்துறிஞ்சது காரணம் வேர். தாவரம் பதார்த்தங்களை அகத்துறிஞ்சுவதற்கு காரணம் வேர். அதுபோன்றோ பங்கசுக்கள் பதார்த்தங்களை அகத்துறிஞ்சும் முன்பாக்கம் அடிக்கிறோம். எத்தனாவது பாயிண்ட் வைக்கணும் பாருங்க. 2வது பாயிண்ட். பங்கசுகள் இயல்புள்ளே 3வது பாயிண்ட். 3வது பாயிண்டே பாருங்க. அகத்துறிஞ்சலுக்குரிய புறபோசணிகள் பதார்த்தங்களை அகத்துறிஞ்சுவை. எவ்வாறு அகத்துறிஞ்சும்? அதான் ஃபிகர் டி பாருங்க. பங்கஸ் விருந்து வழங்கி தொடர் கொண்டு போட்டு காட்டுகிறான். பொதுவாக இது ஒரு தாவர கலமா, இது தாவர கலங்களாக இருந்தால் இது ஒரு தாவர கலம், இது ஒரு தாவர கலம், இப்படி தாவர கலங்கள் இருந்தால் இது தாவர கலத்தின் முதல் மெயின்ஸ் ஆகும். இந்த ரெட் கலர் கோடு தாவர கலத்தின் முதல் மெயின்ஸ் ஆகும். கவனமா பாருங்க முதல் மெயின்ஸ் ஆகும். இப்போ ஒரு தாவரத்தோடு தொடர்புடைய ஒரு பங்கஸ் இருக்குமா இருந்தால், ஒரு தாவரத்தோடு தொடர்புடைய ஒரு பங்கஸ் தொடர்பா இருக்கும்னு சொன்னா இது பங்கஸ் பூஞ்சன இலை. படத்தில் பாருங்க, இது பூஞ்சன விளை. பங்கல் ஹைப்பா என்று போட்டிருக்கு. பங்கல் ஹைப்பா பூஞ்சன விளைன்னு குறிச்சு கொள்ளுங்க. பூஞ்சன விளை பிரிக்க தேவையில்ல, பூஞ்சன விளை என்று சேர்த்து எழுதுங்க. இங்க பிளான் செல்வோல் தாவர கலைச்சுவர், பிளான் செல்வோல் தாவர கலைச்சுவர், தாவர கலைச்சுவர். என்ன நடக்குன்னு பாருங்க. இந்த பங்கஸ் இந்த தாவர கலத்துக்குள்ள பதார்த்தங்கள் அகத்துறிஞ்ச வேண்டுமா இருந்தால் இப்படி வேறு போன்ற ஒரு நீட்டத்தை இப்படி உருவாக்கும். வேறு போன்ற அது வேறல்ல, வேறு போன்ற ஒரு நீட்டத்தை உருவாக்கி இப்படி கலைச்சுருக்குள்ள வந்து இப்படி முதல் மென்சவு இப்படி உள்ளுக்கு இப்படி மடியை செய்து, முதல் மென்சை மடியை செய்து அவருக்குள்ள இப்படி வேறு போன்று கிளை விட்டு இப்படி வரும், கலத்துக்குள்ள இப்படி வரும். அந்த அமைப்பை சொல்வது பருகி என்று சொல்லுவோம். பருகி ஹாஸ்டா பருகி என்று சொல்லுவோம். பருகி பானாருனா கீனா அங்கே போட்டுக்கிற சொல் ஆபசுக்கள் என்று போட்டிருப்பாங்க. ARBUSCLE ஆபஸ்கள் பருகி என்று தமிழ்ல குறியும். இந்த சொல் தான் நமக்கு தேவை. பருகி இந்த படம் எல்லாம் தேவையில்லை, விஷயத்தை விளங்குறதுக்கு மட்டும்தான். பருகின்னு யோசிப்பீங்களே, அது எப்படி வரும்? இப்படி பூஞ்ச நிலையில இருந்து வேறு போன்றோ இப்படி அந்த குறித்த இடத்துக்குள் மண்ணாக இருந்தால் அல்லது இறந்து போன்ற தாவர பதார்த்தமா இருந்தால் அல்லது தாவர கலமா இருந்தால் இப்படி வரும் வேறு போன்றோ மடியும். சொல்வது பருகி என்று சொல்லுவோம். என்ன குளியருவுக்குள்ள அப்படி வரும், உள்நோக்கி வரும். பருகி மூலம்தான் அந்த பதார்த்தங்களை உறிஞ்சி எடுக்கும். அதுபோல இது ஒரு ஒன்றுக்கொன்று துணையாதல் கிட்டமாக இருந்தால் இவர் வழங்குகின்ற பதார்த்தத்தை அவர் உறிஞ்சிங்கே கொடுப்பார், பங்கசிலேயே கொடுப்பார். அவளை இவர் தயாரிக்கிற பதார்த்தத்தை எடுத்து இவருக்கு கொடுப்பார். பதார்த்தங்களின் பரிமாற்றத்துக்கோ அல்ல பதார்த்தங்களை அகத்துறிஞ்சுவதற்கோ இப்படி பருகி போன்ற அமைப்பு இருக்கும். அப்ப அந்த படத்துல தெரிய வேண்டியது, குறிக்க வேண்டியது ஃபங்கல் ஹைப்பா பூஞ்சன விளை. அந்த பூஞ்சனை எதற்குள் பிளான் செல்வோல் போட்டுக்கிறோம்.
அதற்குள்ளே அதான் விருந்து வழங்கி கலம் பிளான் செல்லுன்னு போட்டிருக்கு. பிளான் செல் போட்டிருக்கு. தாவர கலாம், பிளான் செல், தாவர கலாம், விருந்து வழங்கி கலம், விருந்து வழங்கின்னு போட்டுக்கொள்ளுங்க. தாவரக்கலம் விருந்து வழங்கி பிளான் செல்லுன்னு போட்டிருக்க இடத்துல தாவரக்கலம் அது விருந்து வழங்கி நிறைய விஷயங்கள் கதைச்சுதான் 2 வசனம் எழுதணும். டைவர்சிட்டி அப்படித்தான் உன்னையும் விளங்கி இருக்கணும். ரைட். அப்ப பருகி என்று சொல் ஆபஸ்குலன்னு போட்டிருக்கிறது பருகி சொல். அந்த பிளான் செல் பிளாஸ்மா மெம்பரேன் அது தெரியும் என்ன சொல்ல தேவையில்ல. தாவரங்கள் முதல் ரிமேன் சொன்னா உங்களுக்கு குறிக்க தெரியும். நான் தேவையில்லை. ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. பூஞ்சன இலைகள், பூஞ்சன விளைகள் பூஞ்சன வலையை தோற்றுவிக்கின்றன. பூஞ்சன விளைகள் பூஞ்சன வலையை தோற்றுவிக்கின்றன. பூஞ்சன விளைகள் பூஞ்சன வலையை தோற்றுவிக்கின்றன. பிரேக்ல போடுங்க. பி சி ஃபிகர் பி சி. இனி அடுத்த பாயிண்ட் ராஜ்யம் பங்கஸ்ல அடுத்த பாயிண்ட் இருக்கிற படத்தை பற்றி சொல்ல போறோம். அழிச்சிட்டேன். சில பங்கசுகள் எல்லா பங்கஸும் இப்படி பருகி உருவாகுறதில்ல. சிலதான் அப்படி பருகி வேர் போன்ற அமைப்பு உருவாகும். சில பங்கசுகள் பருகிகளை உருவாக்கும். பருகி ஹைலைட் பண்ணிக்கொள்ளும். பருகிகளை உருவாக்கும். அடுத்த கோட்டை விட்டு பருகியின் தொழில் பருகி வேற கலர் எழுதலாம். பருகியின் தொழில் டேஷ் பண்ணி நேருக்கள் அடுத்த கோடு. நோட்ஸ் எழுதுறது நீங்க தான். நான் சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறேன். இப்படித்தான் நோட்ஸ் சொல்லிக்கிறேன். பருகியின் தொழில் டேஷ் பண்ணிட்டு அடுத்த கோடு. இந்த படத்தை பார்த்து சொல்ல போறோம். விருந்து வழங்கியினுள் ஊடுருவதற்கும் விருந்து வழங்கியினுள் ஊடுருவதற்கும் அகத்துறிஞ்சலுக்கும் ஸ்ட்ரோக் என்ன ஒன்றியவாளி இருந்தால் ஒன்று கொண்டு துணையாதல இருந்தால் அவர் இவருக்கு இதன் மூலம் அனுப்பார். இவர் உறிஞ்சி அவர் எடுத்துக்கொள்வார். ரெண்டு நடக்கும் பரிமாற்றம். ஸ்ட்ரோக் போட்டு தொடர்ந்து தாவரத்துக்கும் பங்கஸுக்கும் இடையில் பதார்த்தங்களின் பரிமாற்றத்திற்கும்
உதவுதல், பதார்த்தங்களின் பரிமாற்றத்திற்கு உதவுதல். அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட். இனி நாங்கள் இனப்பெருக்கத்தை பற்றி சொல்லணும் பிள்ளைகள். புரோட்டிஸ்டாக்கள் பற்றி கதைக்கும் போது இனப்பெருக்கம் படித்தோம். பாக்டீரியா, டொமைன் பாக்டீரியாவை பற்றி கதைக்கும் போதோ அது சயனோ பாக்டீரியாவுடைய இனப்பெருக்கம் என்ன, அதுல பாக்டீரியாவுடைய இனப்பெருக்கம் என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம். பாக்டீரியாக்களை பொறுத்த வரைக்கும், டொமைன் பாக்டீரியாக்களை பொறுத்த வரைக்கும் இலிங்க முறையும் இருக்கும், இலிங்க மில்லும் இருக்கும். சயனோ பாக்டீரியாக்கள் இலிங்க மில் முறை இனப்பெருக்கம் மட்டும் இருக்கும். ஞாபகம் இருக்குதா நான் காய்க்கிறது? அவசரப்பட்டு சிலபஸ் முடிக்கிற எந்த பிரயோஜனம் இல்லை. எக்ஸாமுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் சிலபஸ் முடிஞ்சா போதும். அதை விட முந்தி முடிக்கிறது முட்டாள்தனம். அவசரப்பட்டு படிக்கணும்னா கருத்து எந்த படமும் தான். ரைட், அதுல எந்த பிரயோஜனமும் அடைய போறல. விஷயம் நான் முந்தி படிக்கிறேன், நான் முந்திக்கணும் படிச்சு கொண்டு போறான், பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளையும் கவனமா படிக்கும். இப்ப சொல்லுங்க, டொமைன் பாக்டீரியாக்கள்ல இலிங்க மில்லும் இருக்கும், இலிங்க முறையும் இருக்கும். சயனா பாக்டீரியாவிலே இலிங்க மில் முறை இனப்பெருக்கம் மாத்திரம் இருக்கும் படித்திருப்போம். அது போன்றோ பங்கசுகளில் இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் இருக்கும், இலிங்க முறை இனப்பெருக்கம் இருக்கும். இலிங்க மில்லும் இருக்கும், இலிங்க முறையும் இருக்கும். அதை பற்றிதான் கூடுதலாக கதைக்க போறோம் நாம இங்கே. மிக கவனமானது பங்கசுக்களை படிக்க போற மிக கவனமானது அந்த பூஞ்சன இலையுடைய கட்டமைப்பு இனப்பெருக்கம் தான். ரைட், படிக்கும் போது விளங்கும். அதான் நிறைய படங்கள் உங்களுக்கு புக்ல இருக்கிற படங்களை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த படங்கள் எதுவுமே நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஃபைனல் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் அந்த படங்கள் எதுவுமே தேவையில்லை. அதுல வருகிற சொற்கள் மட்டும் தான் தேவை. அவன் நான் படம் இல்லாமலே படிப்பிக்கலாம். சில வழியில படத்தை பாருங்கன்னு சொல்லுவேன். ரைட், அப்போ அடுத்த பாயிண்ட், இவை இலிங்க முறை இனப்பெருக்கம், இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். ஷார்ட் அளவில் தானே, ஈனா மூனா ஈனா பேனா, ஈனா மூனா ஈனா மீனா மூனா ஈனா பேனா நம்ம எழுதலாம். இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் ஆகிய இரண்டையும் காண்பிக்கின்றன, ஆகிய இரண்டையும் காண்பிக்கின்றன. அதனால் மேல் கழிக்கிற பாயிண்ட், சில பங்கசுகள் பரிகளை உருவாக்கும் என்று பக்கத்துல ஃபிகர் டி என்று போட்டுக்கொள்ளுவோம். சில பங்கசுகள் பரிகளை உருவாக்கும் என்பதிலே ஃபிகர் டி என்று போட்டுக்கொள்ளுங்க. அந்த படத்தை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இனி காணா பாருங்க, நான் படித்துக் கொண்டிருப்பது கிங்டம் ஃபங்கி, தமிழ்லே ராஜ்யம் பங்கஸ். இந்த ராஜ்யம் பங்கஸை 4 கணங்களாக பிரிக்கலாம். 4 கணங்கள், கணத்துக்கு என்ன சொல்? பைலம். பைலம் 4 கணங்களாக பிரிக்கலாம். கணம் கித்ரியோமைகோட்டா, கித்ரியோமைகோட்டா, கித்ரிடியோ பிள்ளை, கித்ரிடியோ மைகோட்டா, ஜைகோமைகோட்டா. இங்கிலீஷ் வேர்ட் அதான், அதுல தமிழ் சொல்லும் அதான். ஜைகோமைகோட்டா, எஸ்கோமைகோட்டா, பெசிடியோமைகோட்டா, பெசிடியோமைகோட்டா என்று 4 கணங்களாக பிரிக்கலாம். அப்ப எழுதி கொள்ளுவோம். இப்ப இந்த படிச்சுட்டு இப்ப வீட்டை போய் பாடம் மூடிய படிச்சுட்டு தான் தூங்கணும். அவளை கொள்ளுவோம். இராச்சியம் பங்கசுவின் கணங்கள். அடுத்த பாயிண்ட், இராச்சியம் பங்கசுவின் கணங்கள்.
டேஷ் பண்ணிட்டு அடுத்த கோடு ஒன்றோ கணாம் கீழே எழுதுங்க கணாம் CHTRI கித்ரி DIO கித்ரிடியோ கைத்ரன்னு வாசிப்பாங்க CH பிள்ளையா CHYTRIDIO கித்ரிடியோ மைகோட்டா ஒரு சொல் தான் பிரிச்சு எழுதல கித்ரிடியோ மைகோட்டா கித்ரிடியோ மைகோட்டா बहुत क्लियर இல்லையா கித்ரிடியோ மைகோட்டா இரண்டாவது கணம் ஜைகோமைகோட்டா ஜைகோமைகோட்டா ZYGOMYCOTA ஜைகோமைகோட்டா கணம் அஸ்கோமைகோட்டா ASCO बहुत क्लियरली நான் காய்க்கிறேன் தானே ASCO MYCOTA எஸ்கோமைகோட்டா கித்ரியோமைகோட்டா ஜைகோமைகோட்டா அஸ்கோமைகோட்டா அடுத்தது கணம் பசிடியோமைகோட்டா பேசிடியோமைகோட்டா ஞாபகம் இருக்குமா கித்ரியோமைகோட்டா ஜைகோமைகோட்டா அஸ்கோமைகோட்டா பசிடியோமைகோட்டா தமிழ்ல தேவையா கித்ரிடியோ மைகோட்டா சைகோமைகோட்டா அஸ்கோமைகோட்டா பசிடியோமைகோட்டா தமிழ் எழுதி வச்சுக்கொள்ளும் கித்ரியோமைகோட்டா ஜைகோமைகோட்டா அஸ்கோமைகோட்டா பசிடியோமைகோட்டா அது பிறகு நீங்க ஃபிகர் BCD மூண்டையும் ஓட்டிக்கொள்ளுவோம் ஃபிகர் BCD ஆகிய மூன்று படத்தையும் ஒட்டுக்கும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா விட்டுருங்க ஏன்னா இடமெல்லாம் வீணா பழுதாதுன்னு சொன்னா விட்டுருங்க இப்போ ஒவ்வொரு கணமா படிக்க போன்றோம் பங்கஸின் ஒவ்வொரு கணமா படிக்கும் போதோ அவருடைய பூஞ்சநிலையின் வடிவம் எப்படி இருக்கும் தனிக்கலமா இருக்குமா பல்கலத்தை கொண்ட பூஞ்சநிலையா இருக்குமா அடுத்த இனப்பெருக்கத்தின் போது இலிங்க முறையா இலிங்க மில்லா அத்துடன் சிலதுக்கு வித்தியாசம் இந்த பங்கசுகளை பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற பல விஷயங்கள் சரியாக இல்லை சரியான சொல்ல அமைப்பு இல்லை தமிழ் மீடியத்துக்குரிய ரிசோர்ஸ் புக்ல சரியான சொல்லமைப்பு இல்லை சில விளக்கங்கள் அதுல தலைகளா பின்னப்பட்டிருக்கு நம்ம அதை சரியா எழுதணும் இப்போ தலையங்க போட்டுக்கொள்ளுங்க கணம் கித்ரியோமைகோட்டா இங்கிலீஷ்ல போட்டுக்கொள்ளுங்க பாயிலாம் கித்ரியோமைகோட்டா அல்ல தமிழில் கணம் கித்ரியோமைகோட்டான்னு போட்டுக்கொள்ளுங்க நம்ம தமிழ் தான் தேவை அதுல முதலாவது பாயிண்ட் கித்ரியோமைகோட்டா முதலாவது பாயிண்ட் உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸ்
உதாரணங்கள். இப்ப நீங்க ஓயில படித்த பங்கஸ்களுடைய உதாரணங்கள் தெரியும். மீகோர் படிச்சிருப்பீங்க, அஸ்பெஜிலஸ் படிச்சிருப்பீங்க, பெனிசிலியம் எல்லாம் ஓயிலே படிச்சிருப்பீங்க. இங்க சில புது உதாரணங்களும் வரும். முதலாவது உதாரணம் கித்ரிடியம் ஸ்பீசிஸ். கித்ரிடியம் CHYTRIDUM ஸ்பீசிஸ். அதுக்கு கோடு போடக்கூடா. கித்ரிடியம் ஸ்பீசிஸ். ரெண்டாவது உதாரணம் அலோமைசிஸ். அலோமைசிஸ் ALLOMYCS அலோமைசிஸ். இதோட ரிசோர்ஸ் புக்ல இருக்காது, ஆனா பிராக்டிகல் கைட்ல இருக்கும். பிராக்டிகல் கைட்ல இதுல பேர் இருக்கு அலோமைசிஸ். அவை ரிசோர்ஸ் புக்ல கித்ரிடியம் ஸ்பீசிஸ் உதாரணம் இதான் நான் படிக்கின்ற உதாரணம். ஆனா பிராக்டிகல் செய்யும் போது இதையும் சேர்த்து தான் படிக்க வேண்டியிருக்கும். அவை நாங்கள் ரெண்டையும் சேர்த்து இருக்கிறோம். கித்ரிடியம் அலோமைசிஸ் என்ன பேர் ஞாபகம் இருக்குமா? கித்ரியோமைகோட்டாவுக்குரிய அங்கி கித்ரிடியம். கித்ரிடியம் கைத்ரிடியம் வாசிப்பாங்க சிலர். அலோமைசிஸ் கோட்டை விட்டு. இரண்டாவது பாயிண்ட் எங்கே வாழும் என்பது. சில கித்ரியோமைகோட்டாக்கள் உரிய அங்கிகள் நீர் வாழ்க்கைக்குரியது, சிலது தரை வாழ்க்கைக்குரியது. ஹலோ, சொல்லுங்க. சரியா? சரியா பிள்ளைகள்? கித்ரியோமைகோட்டாவிலே நன்னீர் வாழ்க்கைக்குரிய இருக்கும் அல்லது தரை வாழ்க்கைக்குரியது இருக்கும். இப்போ ஒரு இனத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு ஸ்பீசி எடுத்துக்கொண்டால் நீரிலும் தரையிலும் வாழ்றது இல்லை, நீரிலும் தரையிலும் வாழ்றது இருக்காது. ஒரு ஸ்பீசிஸ் நீரில் மட்டும் வாழும் அல்ல தரையில் மட்டும் வாழும், ரெண்டில் ஒன்றுதான். அல்லது ஒரு இனத்தை எடுத்துக்கொண்டால் ரெண்டில் ஒன்றா இருக்கும், ரெண்டுமே இருக்காது. அடுத்த பாயிண்ட், நீர் வாழ்க்கைக்குரியவை நீர் வாழ்க்கைக்குரியவை அல்லது தரை வாழ்க்கைக்குரியவை. நீர் வாழ்க்கைக்குரியவை அல்லது தரை வாழ்க்கைக்குரியவை. மூன்றாவது பாயிண்ட், நம்ம சொல்லிக்கின்றோம் பங்கசுகளை பொறுத்த வரைக்கும் புறப்போசணிகள் என்ன, இந்த டேபிள் தெரியும் உங்களுக்கு, இந்த பாகுபாடு தெரியும். அவங்களுடைய புறப்போசணிகளை 3 வகையா பிரிக்கலாம். விலங்கு முறை போசணி, ஒன்றிய வாளி, அழுகல் வளரி. அழுகல் வளரி என்று சொன்னோம். ஒன்றிய வாளியை 3 பிரிக்கலாம். ஒன்றுக்கொன்று துணையாதல், ஓரட்டில் உண்ணல், ஒட்டுண்ணி ஈட்டம் என்று சொன்னோம். இந்த அழுகல் வளரிகள் பொதுவாக சூழலில் பிரிகியாக்கியா தொழிற்படும் என்று சொன்னோம். அழுகை செய்தி பிரிகியாக்கம் செய்யும் என்று சொன்னோம். அழுகல் வளரியா தொழிற்படக்கூடியது பிரிகியாக்கியா தொழிற்படும். இல்ல, பங்கசுகளுக்குள்ளே பாகுபாடு என்னென்று படித்தோம். பங்கசுகள் யாவும் புறப்போசணி என்று படித்தோம். பங்கசுகளில் ஒன்றிய வாழ்க்கைக்குரியது இருக்கு, அழுகல் வளரி இருக்கு. அந்த அழுகல் வளரிகள் புறப்போசணியாக தொழிற்படும். புறப்போசணி இந்த ஒன்றிய வாழ்க்கையிலே ஒன்றுக்கொண்டு துணையாத ஈட்டத்திலே பங்குள்ள பங்கஸ் இருக்கு. ஒட்டுண்ணி வாழ்க்கை முறைக்குரிய பங்கஸ் இருக்கு. ஓராட்டில் உண்ணலுக்குரிய பங்கஸ் இல்லை. ஒன்றுக்கொண்டு துணையாதலே பங்கேற்கின்ற பங்கஸ்கள் இருக்கும். உதாரணமாக
லைக்கனிலே காணப்படுற பங்கசுகள். லைக்கன் லைக்கன் என்பது ஒரு பொதுச்சொல். அதில் காணப்படுற சயனோபாக்டீரியாவும் பங்கஸும். சயனோபாக்டீரியாவும் பங்கஸும் அந்த பங்கஸ் ஒன்றிய வாழியா ஒன்று கொண்டு துணையாதல் இடத்திலே காணப்படும் படித்தோம். ஒட்டுண்ணி சிலது நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணியாக விலங்குகளிலே தாவரங்களே காணப்படும் என்று படித்தோம். பிரிகியாக்கிகள் நொதியங்களை புறஞ்சுரந்து பதார்த்தங்களை அழுகின்ற பதார்த்தங்களே தாக்கத்தை ஏற்படுத்தி அவற்றை எளிய குரலா உடைத்து பிரிகியாக்க தொழிலை புரியும் என்று சொன்னோம். அப்படி தெரிஞ்சிருக்கணும். ஆவே கித்ரியோ மைக்கோட்டாவை பொறுத்த வரைக்கும் சில கித்ரியோ மைக்கோட்டா அங்கிகள் பிரிகியாக்கிகள், ஏனையவை ஒட்டுண்ணிகள். டேபிள் தெரிஞ்சா மட்டும்தான் விளங்கும். அழுகல் வளரி பொதுவா பிரிகியாக்கியா தொழிற்படும். பிரிகியாக்கியா தொழிற்படும். ஒன்றிய வாழ்க்கையில ஒட்டுண்ணி. கித்ரியோ மைக்கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பிரிகியாக்கியும் ஒட்டுண்ணிக்குரிய வாழ்க்கையும் தான் இருக்கும். மறக்குமா? மறக்க மாட்டாதானே? இது மறக்காது. அழிக்கணும். அடுத்த பாயிண்ட். சில பிரிகியாக்கிகள் சில பிரிகியாக்கிகள் பிரிகியாக்கினா தெரியும் தானே? நொதியத்தை சுரந்து உடைத்து சில பிரியாக்கிகள் கொமா தொடர்ந்து ஏனையவை ஒட்டுண்ணிகள். ஏனையவை ஒட்டுண்ணிகள். ஏனைய ஒட்டுண்ணி சொல்லும் போது நீங்க யூனிவர்சிட்டி போய் படிக்கலாம். சில அம்பிபியாக்கள்ல, நீர்வாழ் அம்பிபியாக்கள்ல, தேரை தவளை போன்ற அம்பிபியாக்கள் நீர்லே வாழும் போதும் அந்த நீர் வாழ்க்கைக்குரிய கித்ரியோ மைக்கோட்டாக்கள் அந்த அம்பிபியன்கள்ல ஒட்டுண்ணியாக வாழ்ந்து அம்பிபியாவுக்கு நோயை ஏற்படுத்தும். நமக்கெல்லாம் சிலபஸ்ல இல்ல. நீங்க இதை வேணா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒட்டுண்ணின்னா எங்கேண்டு உங்களுக்கு தெரிய வேணும்னா நீங்களே வைங்க. என்ன ஏனையவே ஒட்டுண்ணிகள் நம்ம சிலபஸுக்கு கேள்விக்குரிய மட்டும் நாம் படிக்கிறோம். அப்ப நீர்ல வாழக்கூடிய கித்ரியோ மைக்கோட்டாக்கள் நீர்லே தேரை தவளை போன்ற நீர்லே வாழும் போதும் அவற்றை உடல்லே வாழ்ந்து அவற்றுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடியவே இருக்கும். அவை ஏனையவை ஒட்டுண்ணிகள். ரைட். அடுத்த பாயிண்ட், 4வது பாயிண்ட், சிக்கலான பாயிண்ட்டுக்கு வரப்போறோம். கித்ரியோ மைக்கோட்டாக்களுடைய பதிய உடல் என்பது அங்கியின் வடிவம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், சில கித்ரியோ மைக்கோட்டாவுக்குரிய சோட்டா குறிக்கிறேன். கித்ரியோ மைக்கோட்டாவுக்குரிய சில அங்கிகள் தனிக்கலங்கிகளாக இருக்கும். தனித்தனி கலங்களாக இருக்கும். அவை பொதுவாக கோள வடிவத்தில் இருக்கும். தனிக்கலங்கிகள் பொதுவாக கோள வடிவத்தில் இருக்கு. சில அங்கிகள் பல்கலத்தில் ஆக்கப்பட்டது. இது தனிக்கலாம். சில அங்கி தனிக்கலாம். அது தனிக்கலமாக இருந்தால் கோள வடிவத்தில் இருக்கு. அடுத்த சில அங்கி பல்கல் அங்கியாக இருந்தால் அது பூஞ்சன விளையாக இருக்கும். பொதுமை குளியத்துக்குரிய பூஞ்சன விளையாக இருக்கும். பொதுமை குளியத்துக்குரிய பூஞ்சன விளை சொன்னால் பிரிசுவர் காணப்பட மாட்டாதுன்னு கருத்து. அப்படித்தானே? பொதுமை குளியத்துக்குரிய பூஞ்சன விளைன்னு சொன்னா பிரிசுவர் இருக்காது, இப்படி கருக்கள் இருக்கும் என்று சொல்லுவாங்க. ஏதோ விஷயம் தெரிந்தால் போதும். இன்னும் சில கித்ரியோ மைக்கோட்டாக்கள் இப்படி பூஞ்சன விளைகள் சமுதாயமாக வாழும். அங்கே பூஞ்சன வலை உருவாக்கப்பட மாட்டோம். பூஞ்சன வலை சொன்னா லட்சக்கணக்கான பூஞ்சன வலை ஒன்று சேர்வது. பூஞ்சன வலை என்பது இப்படி லட்சக்கணக்கான பூஞ்சனங்கள் இப்படி பின்னி பின்னி லட்சக்கணக்கான பூஞ்சனை இப்படி பின்னி பின்னி வர திணிவுதான் பூஞ்சன வலை. ஆனால் இங்க கித்ரியோ மைக்கோட்டா அப்படி லட்சக்கணக்கான பூஞ்சனம் இப்படி சேர்ந்து வாழ மாட்டாங்க. குறித்த சில குறைந்த எண்ணிக்கையான பூஞ்சனம் இப்படி பக்கத்துல இருக்கும். இதே சமுதாய வாழி என்று அழைப்போம். சமுதாய வாழ்க்கைக்குரியது. ரைட். அப்படியே கொள்ளும். அடுத்த பாயிண்ட், சில அங்கிகள் தனிக்கலத்தால் ஆனவை. சில அங்கிகள் தனிக்கலத்தால் ஆனவை. ஸ்ட்ரோக் தொடர்ந்து சில அங்கிகள் தனிக்கலத்தால் ஆனவை. ஸ்ட்ரோக் தொடர்ந்து எழுதும். சில அங்கிகள் கோள வடிவான தனிக்கலங்கள். சில அங்கிகள் கோள வடிவான தனிக்கலங்கள். அடுத்த கோடு
அடுத்த கோடு. சில அங்கிகள் பல்கலத்தால் ஆனவை. சில அங்கிகள் பல்கலத்தால் ஆனவை. சொல்லையும் பாருங்க, விளங்குன்னு பாருங்க. சில அங்கிகள் தனிக்கலத்தாலானவை. ஸ்ட்ரோக். சில அங்கிகள் தனிக்கலத்தாலான கோள வடிவமான தனிக்கலங்கள். அந்த கருத்து தனிக்கலங்கள் கோள வடிவம் தான். அடுத்த கோடு. சில அங்கிகள் பல்கலத்தாலானவை. அடுத்த கோடு. பல்கலத்தால் ஆக்கப்பட்டவை. பல்கலத்தால் ஆக்கப்பட்டவை பல்கலத்தால் ஆக்கப்பட்டவை பொதுமை குழியத்துக்குரியவையே பொதுமை குழியத்துக்குரியவையாக காணப்படும். பொதுமை குழியமுடையவையாக காணப்படும். அப்படி எழுதுவோம். பல்கலத்தால் ஆக்கப்பட்டவை பொதுமை குழியத்துக்குரியவையாக காணப்படும். பொதுமை குழியத்துக்குரியவையாக காணப்படும். பொதுமை குழியத்துக்குரியவையாக காணப்படும். எழுதும் போதே ஒவ்வொரு சொல்லை நினைச்சு பார்த்து எழுதுங்க. பிறகு படிக்கலாம் யோசனை. இப்போ படிக்கிறோம் நினைச்சு படிக்கும். பல்கலத்தில் ஆக்கப்பட்டவை பொதுமை குழியத்துறையாக காணப்படும். அடுத்த கோடு. சில அங்கிகள் சில அங்கிகள் பூஞ்சன விளைகளை கொண்ட சமுதாயங்களை உருவாக்கும். பூஞ்சன விளைகளை கொண்ட சமுதாயங்களை உருவாக்கும். கூட்டமா இருக்கும். ஆனா பூஞ்சன வலை போன்று லட்சக்கணக்கில் இருக்கிறது. சில அங்கிகள் பூஞ்சன விளைகளை கொண்ட சமுதாயங்களை உருவாக்கும். அடுத்த பாயிண்ட். ரைட். அடுத்த விஷயம் நம்ம தெரியும். பங்கசுகளில் இலிங்க மீள் முறை இனப்பெருக்கம் நடக்கும், இலிங்க முறை இனப்பெருக்கம் நடக்கும் தெரியும். ஆனால் கித்ரியோமைகோட்டாவில என்ன வகை இனப்பெருக்கம் நடக்கும்னு நம்ம சொல்றோம்ல, அதை பிரிச்சு படிக்கிறல. பொதுவா கித்ரியோமைகோட்டா இலிங்க மில்லு நடக்கும். எல்லா பங்கசுகளையும் இலிங்க மில்லும் இருக்கும், இலிங்க முறையும் இருக்கும். கித்ரியோமைகோட்டாலும் இலிங்க முறையும் இருக்கும், இலிங்க மில்லும் இருக்கும். இந்த கித்ரியோமைகோட்டாவின் இனப்பெருக்கத்தின் போது அது இலிங்கமாகிறதோ இலிங்க மில்லோ அந்த இனப்பெருக்கத்தின் போது உருவாக்கப்படுற விசேட கட்டமைப்பு இயங்கு வித்தி என்ற கட்டமைப்பு. இயங்கு வித்தி என்ற கட்டமைப்பு. இயங்கு வித்தி என்பது நீர்லே நீந்தக்கூடியது. இயங்கு வித்தி என்பது நீர்லே நீந்தக்கூடிய கட்டமைப்பு. அப்ப பொதுவா இயங்கு வித்தி என்பது நீர்லே வாழுகின்ற கித்ரியோமைகோட்டாக்கள்ல இனப்பெருக்கத்தின் போது தோற்றுவிக்கப்படுறது. நம்ம இங்க பொதுவான தான் படிக்கிறோம். துணுட பிரிச்சு பிரிச்சு படிக்கல. அவை கித்ரியோமைகோட்டாக்கள்ல இனப்பெருக்கத்தின் போது இயங்கு வித்தி ஜூஇஸ்போன்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் ஜூஇஸ்போ. இயங்கி வித்தி உருவாக்கப்படும். அது நீலே நீந்துவதற்காக சவுக்கு முளையை கொண்டிருக்கும். சவுக்கு முளையை கொண்டிருக்கும். அது ஒரு சவுக்கு முளையா 2 சவுக்கு முளையெல்லாம் தேவையில்லை. சவுக்கு முளையை கொண்டிருக்கும். அங்கே வருகிற இனப்பெருக்க கட்டமைப்பு இயங்கு வித்தின்னு சொல்லுவோம். அப்படி கொள்ளுங்க. இனப்பெருக்கத்தின் போது சவுக்கு முளையை கொண்ட இனப்பெருக்கத்தின் போது சவுக்கு முளையை கொண்ட இயங்கு வித்திகளை இயங்கு வித்திகள் இங்கிலீஷ் தேவையா? ஜூஇஸ்போஸ். ஜூண்டா விலங்கு தானே. விலங்கு போன்று விலங்கிலே இருக்கின்ற விந்துடைய சவுக்கு முளை போன்று. ஸ்போஸ். SPORES. ஸ்போஸ் என்றது வித்தி. வித்தி இயங்கு வித்திகளை உருவாக்கும். இனப்பெருக்கத்தின் போது சவுக்கு முளையை கொண்ட இயங்கு வித்திகளை உருவாக்கும். இப்போ நோட்ல குறிச்சு கொள்ளுங்க. நோட்ல சில படங்களை எழுதி காட்டுவோம்.
படம் எல்லாம் எக்ஸாமுக்கு தேவையில்ல, அந்த சொற்களை மட்டும் விளங்குறது. நாட் அல்ல ஒன்றோ என்ன சிலைக்கு திரமாய் போட்டா அப்படி தனிக்கலங்களா இருக்கும். தனிக்கலம். பல்கலம் என்பது இப்படி பொதுமை குழியமா இருக்கும். சின்ன சின்ன படமா தயவு செய்து பெரிய படம் கீறவனம். இது பல்கலாம். பூஞ்சன விளை. பல்கலம் என்பது பூஞ்சன விளை. அது பொதுமை குழியத்துக்குரியது. சின்ன சின்ன படம். பொதுமை குழியத்துக்குரியது. சில பங்கசுகள் எப்படி இருக்கும், இப்படி பூஞ்சன இலைகள் உங்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய மாதிரி இப்படி கீறுறது. இப்படி கீறனா அப்படி தொடர்ந்து இப்படி போகும் கருத்து. இப்படி போய இடத்துல முடிவடையும். அதை அப்படி கீறி காட்டுறது, அரை குறையா கீறி காட்டுறது. உடனே ஒன்று பின்னாமல் இப்படி கிடக்கும். பின்னி அதிக அளவு செறிவானா அது பூஞ்சன வலை. இப்படி சேர்ந்து வாழ்தல் சமுதாயம். இப்படி வாழும். பெரிய படம் கீறாதீங்க, அதான் நானும் சிறுசா கீறிக்கிறேன். நோட்ல ரெண்டாவது முடிச்சுக்கலாம் பிள்ளைகள். முடிச்சிருப்பீங்க. அழிக்கட்டுமா? ரைட். இப்போ இனப்பெருக்கத்தை பற்றி கதைக்க போன்றோம். இனப்பெருக்கத்தை எடுத்துக்கொண்டால் பாருங்க எப்படி அதை எந்த வகை பங்கஸ் இருந்தாலும் சரி, நான் ஒரு வகை மட்டும் திரி காட்ட போறேன். இப்படி இது ஒரு பொதுமைக்குரிய பூஞ்சனங்களை என்று இப்படி வைத்துக் கொண்டால் கருக்கள் இப்படி வெவ்வேறு மட்டங்கள் இருக்கும். ஒரே மட்டத்துல கருக்கள் இருக்குல்ல. இது பதியக்கலம். பதியபுடல் என்றால் ஆரம்ப கலம். இனப்பெருக்கம் செய்யாம இருக்கிற அங்கி. தனிக்கலமோ அல்லது பூஞ்சன விளையோ ஏதோ இப்படி தொடரும். ஏன் இப்படி பூஞ்சன இப்படி தொடரும். நான் ஒரு துண்டக்கிரி காட்டிக்கிறேன். இப்போ இது இனப்பெருக்கத்தின் போதோ இந்த பூஞ்சன விளைக்குள் இவ்வாறு சவுக்குமுலையை கொண்ட பூஞ்சன விளைக்குள் சவுக்குமுலை இயங்கி வித்தியால் உருவாக்கப்படும். இயங்கி வித்தியால் இப்படி சவுக்குமுலையை கொண்ட கட்டமைப்புகள். அதை எவ்வாறு உருவாக்கப்படும் நமக்கு தேவையில்லை. பூஞ்சன விளைக்குள் உருவாக்கப்பட்டு அவை வெளிச்சூழலுக்கு விடுவிக்கப்படும். வெளிச்சூழல் நீருக்கு இது இயங்கி வீத்தி இனப்பெருக்கத்தின் போதோ பூஞ்சன விளைக்குள் இயங்கி வீத்தி உருவாக்கப்படும். ஆயிரக்கணக்கில் உருவாக்கப்படும். அது சவுக்கு முளையை கொண்டிருக்கும். அந்த இயங்கி வீத்தி நீச்சூழல விடுவிக்கப்படும். இயங்கி வித்தி எடுத்துக்கொண்டால் இது இயங்கி வித்தி
ஜூஸ்போர் அது ஒரு மடியாம். இது அதனுடைய சவுக்கு முளை. அது வளர்ச்சி அடைந்து மாற்றம் அடைந்து மீண்டும் பூஞ்சை நிலையாக பதியோடலாம் மாறும். இயங்கு வித்து எங்கே விடுவிக்கப்படும்? நீரில் விடுவிக்கப்படும். பொதுவா நீரில் தான் இயங்கு வித்து இருக்கும். ரைட். அப்ப இது கரு என்ன? அப்படி ஒரு படத்தை இப்படி கீறிக்கொள்ளுவோம். வாழ்க்கை படத்தை கீறி காட்டிக்கிறோம். அதை இலிங்கம் இல்லோ இலிங்கம் அதை பற்றி இனப்பெருக்கத்தை பற்றி சொல்லிக்கிறோம். பதிய உடல் என்பது இனப்பெருக்கத்துக்கு முன்னர் உள்ள பூஞ்சன விலை அல்லது கலம். அது இனப்பெருக்கம் செய்யும் போது உள்ளுக்கு இயங்கு வித்தி. அப்ப இயங்கு வித்தி எங்க உருவாக்கப்படும்? பூஞ்சன நிலைக்குள் தான் உருவாக்கப்படும். அது பிறகு வெளியே நீர்ச்சூழலே விடுவிக்கப்படும். நீர்ச்சூழல விடுவிக்கப்படும். விடுவிக்கப்பட்டு அது மாற்றம் அடைந்து வளர்ந்து பதிய உடலாக மாறும். பதிய உடல் பூஞ்சன நிலையா மாறும். பதிய உடல் பூஞ்சன விலை. அது பிறகு இனப்பெருக்க பூஞ்சன நிலையா மாறுது. கேட்டீங்களா? ஏன்னா நாட்டு நிலைமை எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு 1 மந்த்ல நாட்டிலும் எப்படி இருக்குமோ தெரியாது. அவை ஜூம் கிளாஸ் விடையிலாது. ஜூம் கிளாஸ் போயிருந்தாங்க. டியூஷன் துவங்கினால், டியூஷன் கிளாஸஸ் டியூட்டர் துவங்கினால் அங்கே ஒரு செக்ஷன் தொடரும். ஒரு செக்ஷன் ஆன்லைன்ல போய்கொண்டான் இருக்கு. ஆனால் தப்பித்தவறி ஒரு மாதத்துல நாடு மோசம் அடைந்தால் வாய்ப்புகளுக்குன்னு சொல்றாங்க. என்ன போன முறை மாதிரி நம்ம யோசிக்க கூடா. அதுக்காகத்தான் சரி அது தொடர்ந்து படிக்கிறதான், கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொண்டு போறதான். இது வாழ்க்கை வட்டம் இனப்பெருக்கம். அதாவது வாழ்க்கை வட்டம் இனப்பெருக்கத்தை வாழ்க்கை வட்டம் சொல்றோம். அடுத்த சந்ததியை உருவாக்குறது. ரைட். இனி 2வது கணம். கணம் ஜைகோமைகோட்டா. இரண்டாவது கணம் ஜைகோமைகோட்டா. அழிக்கிறேன்னா கிட்ரோமைகோட்டா வாழ்க்கை விட இனப்பெருக்கம் எப்படி நடக்கும் என்பதற்கான படம் நான் அழித்து விடுறேன். வேமக்கிறோனும் பிள்ளைகள் பார்த்து விளங்குறதுக்குரிய படம் தானே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளணும். வேகமா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். ஜைகோமைகோட்டா 3வது பாயிண்ட். உதாரணம். எக்ஸாம்பிள்ஸ்.
உதாரணங்கள் முதலாவது உதாரணம் மீகோர் MUCOR மீகோர். இரண்டாவது உதாரணம் ரைசோபஸ் RHIZOPUS ரைசோபஸ். ரைசோபஸ் மீகோர் RHIZOPUS ரைசோபஸ். இப்ப எழுதி பழகுங்க மீகோ அண்ட் ரைசோபஸ். ரெண்டாவது பாயிண்ட் கோட்டை விட்டு போஷனை பற்றி சொல்ல போன்றோம். நான் பிரிச்சு காட்டிட்டேன், இனி திரும்ப திரும்ப எழுத மாட்டேன், நீ வேகம் எழுதுவோம். பெரும்பாலானவை அழுகல் வளரிகள். பதார்த்த நொதியங்களை புறஞ்சுரந்து பதார்த்தங்கள் அழுகை செய்து பிரியடைய செய்து அதை உறிஞ்சும் சொல்றோம் அழுகல் வளரிகள். கோமா அடுத்த கோடு. சில அங்கிகள் ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணிகள் என்ன? இன்னொரு அங்கியிலே சேர்ந்து வாழ்ந்து அதுக்கு சேதத்தை நோயை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும். சில அங்கிகள் ஒட்டுண்ணிகள். சில அங்கிகள் ஒட்டுண்ணிகள். அல்லது ஒரு சொல் வரப்போதானே. அப்ப நாங்கள் போசனை பற்றி படிக்கும் போது விலங்கு முறை போசனை, ஒன்றிய வாளி, அழுகல் வாளி என்று பிரித்தோம். ஒன்றிய வாளியை ஒன்று கொண்டு துணையாதல், ஓரட்டில் உண்ணல், ஒட்டுண்ணி என்று படித்தோம். பெரும்பாலான ஃபங்கஸ் அழுகல் வளரி என்று இங்கே சொல்லி காட்டுகிறோம். இப்போ இதுல ஒட்டுண்ணி இருக்கும். ஜைகோமைகோடல ஒட்டுண்ணிக்குரிய பங்கசுகள் இருக்கும். ஒன்று கொண்டு துணையாதல் இருக்குமா? இல்ல. ஆனா ஓரட்டில் உண்ணல் இருக்கு. முதல் பங்கஸ்ல எழுதாத ஒரு விஷயம். ஓரட்டில் உண்ணக்கூடிய, ஓரட்டில்னா நன்மை என்ன, அவர் நன்மையை பெற்றுக் கொள்வார், அவர் சேர்ந்து வாழ்ற அங்கிக்கு தீமை செய்ய மாட்டார், சும்மா இருப்பார். அவை ஒட்டுண்ணிகள் அல்லது ஓரட்டில் உண்ணிகள். பங்கசுகளையும் ஓரட்டில் உண்ணிகள் உண்டு. காமன் சலிசம் என்று சொல்லுவாங்க. ஓரட்டில் உண்ணல், ஓரட்டில் உண்ணிகள். கவனமா இதை ஹைலைட் பண்ணிக்கொள்ளும். இனி அடுத்த பாயிண்ட், இனி பூஞ்சன விலையை பற்றி கதைப்போம். பூஞ்சன விலையை பற்றி கதைப்போம். இங்கே பொதுவா எல்லா பங்கசுகளும் விளை வடிவம் தான், பூஞ்சன விளைதான். அங்கே கோள வடிவம் தனிக்கிழமெல்லாம் இருக்கிறல்ல. கித்ரிய மைக்கோட்டாவிலே தனிக்கிழம் கோள வடிவமாக இருப்பது போன்று இங்கெல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாது. இங்க இருக்கின்ற பங்கசுகளை பொறுத்த வரைக்கும் இப்படி பூஞ்சன விளைகளை தான் இருக்கும்.
பூஞ்சை என்பது பல்கலத்தில் ஆக்கப்பட்டதுதான். ஆனா பிரிசுவர் இருக்காது, பொதுமை குழியங்கள் தான். பொதுமை குழிய பல கருக்களை கொண்ட பொதுமை குழிய பங்கஸா இருக்கு. பிரிசுவர் இருக்க மாட்டார். பதிய பூஞ்சை ஆரம்ப பூஞ்சை நிலையிலே பிரிசுவர் இருக்க மாட்டார். ஆனால் இவருடைய இனப்பெருக்கத்தின் போது பிரிசுவர் தோற்றுவிக்கப்படும். ஒரு இடத்துல தோன்றும். பதிய உடலாக இருக்கும் போது பிரிசுவர் தோன்ற மாட்டாது. இந்த பங்கசுக்கள் சைகோமைகோட்டுகள் இனப்பெருக்கம் செய்யும் போது அல்லது இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது, அவருடைய இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது ஒரு இடத்துல பிரிசுவர் தோன்றும், சாதாரண தோன்ற மாட்டாது, இருக்க மாட்டாது. கவனமா, இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது ஒரு கட்டத்திலே பிரிசுவர் தோன்றும். அது பேர் நான் படிப்போம், படிக் கொள்வோம். பூஞ்சன விளை ஆனது, அப்படி போட ஈஸியா வாசிக்கலாம். பூஞ்சன விளை ஆனது பொதுமை குழியத்துக்குரியது. பொதுமை குழியத்துக்குரியது, கோமா பிரிசுவர் அற்றது. பிரிசுவர் அற்றது. பிரிசுவர் அற்றது, கோமா பொதுமை குழியத்துக்குரியனா விளங்கும். அது பல்லு காலம் பிரிசுவர் அழிஞ்சு போயிட்டு பிரிசுவர் அற்றது. தொடர்ந்து வேற கலர் எழுதுவோம். தொடர்ந்து வேற கலர். எனினும் 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 இனப்பெருக்க கலங்கள் உருவாக்கப்படும் போது, இனப்பெருக்க கலங்கள் உருவாக்கப்படும் போது இனப்பெருக்க கலங்கள் உருவாக்கப்படும் போது ஜஸ்ட் கொஞ்சம் இனப்பெருக்க கலங்கள் உருவாக்கப்படும் போது மாத்திரம் பிரிசுவர் உருவாக்கப்படும். பிரிசுவர் உருவாக்கப்படும். எப்படி? ஒரு சிறிய படத்தின் மூலம் நான் பெருசாக்குறேன், நீ சிறிதாக்குனா போதும். பாருங்க, அவருடைய பூஞ்சன விளை இப்படி வழக்கம் அப்படிதான் கீறுவோம், அதுல மாற்றமே இல்லை. பூஞ்சன விளை இருந்தால் பொதுமைக்குரிய கருக்கள் இருக்கும். பிரிசுவரற்ற பிரிசுவரற்ற பொதுமை குழியத்துக்குரிய பூஞ்சன விளை.
இதுதான் வழக்கமானது பதிய பதிய பூஞ்சன விலை. பிரிசோரற்ற பொதுமைக்குரியதுக்குரிய பூஞ்சன விலை ஒரே கோட்லையும் எழுதலாம். பிரிச்சு எழுதிக்கிறேன். இது என்ன? இனப்பெருக்கம் செய்யாமல் இருக்கும் போது அதான் பதிய உடல் என்று சொல்லுவாங்க. பதிய பூஞ்சன விலை, பதிய உடல் என்று சொல்லுவாங்க. இப்ப இது இனப்பெருக்கம் செய்யும் பாருங்க, இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது நடக்கும் சொன்னா இப்படி 2 பூஞ்சன நிலைகள், 2 பூஞ்சன நிலைகள் இப்படி. இது ஒரு பூஞ்சன விலை, இது ஒரு பூஞ்சன விலை. இதை ஆண் பண்ணு என்ன மனிதனை போன்று ஆண் பண்ணு எடுக்க இயலாது. பிளஸ் குலம் ஆண் போன்று அப்படி கற்பனை பண்றது, பிளஸ் போடுறது. ஆணங்கி பண்ணங்கின்னு சொல்ற மாதிரி இங்கே ஆண் பண்ணு சொல்ல முடியாது. பிளஸ் குலம் இப்படி ஒன்று உருவாகும். அது பிறகு அடுத்த பூஞ்சன விலை இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் பாருங்க, இனப்பெருக்க நடக்கும் போதோ இப்படி இதுல இருந்து இப்படி ஒரு புதிய அமைப்பு உருவாகும். இதுல இருந்து புதிய அமைப்பு உருவாகும். இப்படி ஒரு கோள வடிவமான அமைப்பு உருவாகும். இதற்கு இப்படி பல கருக்கள் இருக்கு. இப்போ அது தோன்றும் போது, அந்த முனையிலே தோன்றும் போது அதுல பிரிசு எப்படி வரும்? பிரிசு வரும். இதை சொல்லுவாங்க புணரிக்கல முதல்கள் என்று சொல்லுவாங்க. இப்படி வார அந்த கோள வடிவம் சொல்லுவாங்க புணரிக்கல முதல்கள். புணரிக்கலம் போன தொழிற்படக்கூடிய கட்டமைப்பு புணரிக்கல முதல்கள். விந்து முட்டை போன்று தொழிற்படக்கூடிய கட்டமைப்புகள் இப்படி இருக்கு. புணரிக்கல முதல்கள். இது மைனஸ் குலம் சொல்லுவாங்க. 2 வேறுபட்ட குலம் இப்படி வருவது. அப்ப இது பிரிசுவர். இந்த இடம் பிரிசுவர். எப்போ? இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது. இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது இப்படி 2 பூஞ்சநிலைகள் பிளஸ் மைனஸ் 2 வித்தியாசமான அருகருகே வரும் வந்து அந்த பூஞ்சநிலையிலிருந்து இப்படி ஒரு குமிழ் மாதிரி அமைப்பு தோணும். இதுல ஒரு குமிழ் மாதிரி தோணும். சொல்றது புணரிக்கல முதல்கள், நாட் புணரிக்கலம். புணரிக்கலம் என்று சொல்றோம். முதல்கள் அவை அதுல இருந்து உருவாகும் போது அந்த இடத்துல பிரிசுவர் தோன்றும். அதான் எழுதிக்கலாம் பாருங்க. இனப்பெருக்க கலங்கள் அதான் புணரிக்கல முதல்கள். இனப்பெருக்க கலங்கள் கலந்தான அது. இனப்பெருக்க கலங்கள் புணரிக்கல முதல்கள் உருவாக்கப்படும் போது மாத்திரம் பிரிசுவர் உருவாக்கப்படும். ரைட். இப்ப 2 படத்தையும் கீறி வைங்க சிறிய படங்களாக. கையளக்குற படம் இல்லாம படிக்கலாது. புக்ல இருக்க எந்த ஒரு படம் ஃபங்கஸ் தேவைப்பட மாட்டாது. இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது தெளிவான படங்கள் இருக்கணுமா? நான் இன்னும் பெருசா கீறலாம். பெருசா கீற பாயத்துல அப்படி சின்ன கீறி வச்சிருக்கலாம். அந்த பிரிசுவர வேற கலர்ல கீறும்.
இதெல்லாம் சும்மா ரஃப் பேப்பர்ல கீறி பாருங்க, எக்ஸாமுக்கு எடுக்கிறாதீங்க. உடனே கிளம்ப முதன்மை இனப்பெருக்க களம், கிழமை மாறணும், இடையில பிரிசுவர் வரத்தானே வேணும். இந்த சனிக்கிழமை மாறணும்னா இடையில பிரிசுவர் வரணும். இனி அடுத்த பாயிண்ட்ஸ். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க புள்ளியர். இலிங்க மில்முறை இலிங்க முறை இனப்பெருக்கங்கள் நிகழும். இலிங்க மில்முறை இலிங்க முறை இனப்பெருக்கங்கள் நிகழும். இலிங்க முறை இலிங்க மில்முறை இனப்பெருக்கங்கள் நிகழும். ஒரு கோட்டை விட்டு உரம் இலக்கம் 1 இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் மட்டும் போடும். இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் யாருடையது? ஜைகோமைகோட்டா. பாருங்க, ஜைகோமைகோட்டாவிலே இலிங்க மில்முறை எப்படி நடக்கும்? ஜைகோமைகோட்டாவிலே இலிங்க மில்முறை எப்படி நடக்கும் கேட்டால் பாருங்க, இது ஒரு பூஞ்சன விளை வழக்கம் போல கருவமே இப்படித்தானே கிருக்கிரி பழகிட்டான். அவை பிரிசுவர் இல்லாத பொதுமை குளியத்துக்குரியவை என்று தெரியும். பூஞ்சன விளைகள் பிரிசுவரற்ற பொதுமை குளியத்துக்குரிய அங்கே நமக்கு தெரியும். இதுல இனப்பெருக்கம் நடக்க வேண்டுமா இருந்தால் நம்ம சின்ன தான் நல்லா இருந்திருக்கும். இப்படி இது பொதுமை குழியாம் பதிய உடல். என்ன பதிய உடல் என்றால் ஆரம்ப கலம், ஆரம்ப பூஞ்சன விளை.
ஆரம்ப பூஞ்சன விளை. நான் சிறுசா இருக்கிறேன் கொஞ்சம். போர்ட்ல விளங்குதா? எஸ் விளங்குது. இப்ப அதை இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த பூஞ்சன விளை எப்படி மாறதுக்குள்ளாதுன்னு பாருங்க. அந்த பூஞ்சன விளையிலே இவ்வாறு மேல் நோக்கி இப்படி ஒரு காம்பு உருவாகும். அந்த காம்பை சொல்வது வித்திக்கலன் தாங்கி என்று சொல்லுவோம். வித்திக்கலன் தாங்கி. தாங்கி என்றால் கருத்து உச்சியிலே இப்படி ஒரு பை உருவாக்கப்படும். அந்த பைக்குத்தான் பெயர் வித்திக்கலன் என்று சொல்லப்படும். வித்திக்கலன். அப்ப அந்த வித்திக்கலனை தாங்கி கொண்டிருப்பதால் இந்த காம்பு பேர் வித்திக்கலன் தாங்கி என்று அழைப்போம். இந்த வித்திக்கலனுக்குள் இலையிரி பிரிவு நடைபெற்று அப்படி பல வித்திகள் உருவாக்கப்படும். அதுக்கு பிறகு அந்த வித்திக்கலன் வெடிக்கும். வித்திக்கலன் வெடித்து வித்தி வெளியே வீசப்படும். வீசப்பட்டு அது காற்றின் மூலம் அப்படியே பறந்து வந்து அதுக்கு சாதகமான சூழலை கொண்டு விழுந்தால், ஈரலிப்பான உணவை கொண்ட போதுமான வெப்பத்தை கொண்டு விழுந்தால் அந்த வித்தி முளைத்து இந்த பூஞ்சனங்களை உருவாகும். வழக்கமான பூஞ்சனங்களை உருவாகும். இது வித்தி. வித்திகள் என்பது ஒரு மடியம் தான். வித்திகள் எப்போதும் ஒரு மடியம் தான், மாற்றமே இல்லை. அப்ப இந்த வித்திகள் சுவர் வெடித்து வித்து வெளியே வீசப்படும். வித்தி ஸ்போ வீசப்பட்டு அது காற்று மூலம் அசைந்து போய் அதுக்கு பொருத்தமான ஈரலிப்பான இடத்திலே வெப்பத்தை கொண்ட இடத்திலே விழுந்தால் வித்தி முளைத்தல். முளைத்தால் மீண்டும் பதிய உடல் உருவாகும். வித்தி முளைத்து பூஞ்சை உருவாகும். இதுதான் இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம். இதுதான் பக்கம் பக்கம் படத்தை அடிச்சு தந்திருக்கிறோம். எந்த பிரயோசனமும் இல்லை. ரைட், எழுதுவோம். டைம் என்ன? இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம் மோலார் டாட் இதன் போது பாருங்களேன், என்னென்ன சொல் முக்கியம் பாருங்க. இதன் போது நம்மளது சொற்கள் மட்டும்தான் முக்கியம். வித்தி கலன்கள் உருவாக்கப்படும். கவனம், என்னென்னவா இல்லாண்டு பாருங்க. கலன்டா பை. வித்தி கலன்கள் உருவாக்கப்படும். இரண்டாவது டாட். வித்திகள் நடக்குமாம், இளையிரி பிரிவு நடக்குமாம். அவனை மறக்கக்கூடாது. இளையிரி பிரிவு பல கருக்கள் உருவாகி ஒவ்வொரு கருவையும் சுற்றி முதல் ருமேன் சவுஸ் வந்து வித்திகள் உருவாகும். அவை இளையிரி பிரிவின் மூலம் வித்து உருவான்னு சொன்னால் அந்த வித்திகளாம் பிறப்பிலே சமனா இல்லையா? இளையிரி பிரிவின் மூலம் வித்தி உருவான்னு சொன்னால் அந்த வித்திகள் எல்லாம் ஒன்றே ஒன்று பிறப்பிலே பாரம்பரியத்திலே சமனா இருக்கும். ரைட். ஆவே இரண்டாவது டாட். வித்தி கலனினுள் எல்லாம் படத்தை குறி காட்டிக்கிறேன். வித்தி கலனினுள் இளையிறு பிரிவின் மூலம் வித்திக்கலனுள் இளையிறு பிரிவின் மூலம்
இளையிறு பிரிவின் மூலம் பிறப்புரிமை ரீதியில் ஒத்த இளையிறு பிரிவுனால் அப்படித்தானே, அது மறக்காது. பிறப்புரிமை ரீதியில் ஒத்த பிறப்புரிமை ரீதியில் ஒத்த ஒருமடியமான ஒருமடியமான ஒருமடிய போட்டு காட்டிக்கணும். ஒருமடியமான அகத்தில் பிறந்த வித்திகள். அகத்தில் பிறந்தா பைக்குள்ள உருவாகிறது, கலனுக்குள்ள உருவாகிறது, வித்தி கலனுக்குள்ள உருவாகிறது. அகத்தில் பிறந்த வித்திகள் உருவாக்கப்படும். அகத்தில் பிறந்த வித்திகள் உருவாக்கப்படும். அடுத்த டாட். வித்திகள் மூணாவது டாட். படத்தை பார்த்து சொல்றேன். வித்திகள் புறச்சூழலுக்கு விடுவிக்கப்பட்டு புறச்சூழல் என்ன அதிக வறட்சியான சூழலையும் விடலாம், ஈரலிப்பான சூழலையும் விடலாம். அப்படி புறச்சூழல் விடுவிக்கப்பட்டது. சாதகமான நிபந்தனைகள் உள்ள போது முளைத்து, சாதகமான நிபந்தனைகள் உள்ள போது முளைத்து, போதில் ஆக்சிஜன், போதில் வெப்பநிலை, போதில் ஈரலிப்பு, அப்படி சாதகமான நிபந்தனை உள்ள போது முளைத்து. வித்தி முளைத்து போட்டு காட்டிக்கிறோம். பூஞ்சின விளைகள் உருவாக்கப்படும். பூஞ்சின விளைகள் உருவாக்கப்படும். ரைட். படத்தை சின்ன கீறி எடுத்துட்டு போங்க. படத்தை கீறி எடுத்துட்டு போங்க. சரியா? ஒரு 5 minutes ஆன்லைன் இருக்கும். சின்ன பெருசாக்குற தேவையில்லை. இப்படி கோட்டு படம் மைண்ட் மேப்ல இருந்தா சரி. பதிய உடல் பூஞ்சன விளை இலிங்க மில்முறை போது இப்படி வித்திக்கலன் தாங்கின ஒரு காம்பை உருவாக்கும். அந்த காம்பிலே வித்திக்கலன் பை உருவாக்கப்படும். அந்த பையுடைய கரு இளையிரி பிரிவடையும். இளையிரி பிரிவு வித்திகளை உருவாக்கும். வித்தி ஒரு மடியம் தான். பதிய பூஞ்சன விளை என்றது ஒரு மடியம் தான். பங்கசுடைய பதிய பூஞ்சல் என்பது ஒரு மடியம் தான், இரு மடியம் இல்லை. அவங்க கரு ஒரு மடியம் தான். ரைட்டா? சிலது தெரியாது. பதிய பூஞ்சல் ஒரு மடியம். அவை உள்ளுக்கு கரு ஒரு மடியம். அந்த இளையிரி பிரிவடைந்த வர கருவும் ஒரு மடியம். அந்த கரு வித்தியா மாறும். வித்திக்கலன் வெடிக்கும், புறச்சூழலுக்கு வரும், முளைக்கும், மீண்டும் பதிய உடல் வரும். அதான் இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். நடுவில் ரைட். வேகமாக கீறி முடிச்சுட்டு போங்க. அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை தொடருவோம்.